हेलो फ्रेंड्स வெல்கம் டு டெல்லு ஸ்டோரீஸ். தும் தேனா சாத் மேரா சீரியல் வாய்ஸ் ஓவர் வீடியோக்கு உங்கள் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இன்றைக்கி எபிசோட் 66 பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கான்ட்டு ஹீரோ வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. இப்போது ஹீரோயின் எந்திரிச்சிட்டு என்னது அப்படின்ட்டு கேட்பா. தென் ஹீரோ வந்து இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இவ வந்து ஒன்றும் இல்லையா, இப்போ தான் நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, ஒன் சைடட் சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்பா. தென் ஹீரோ வந்து இல்லை இல்லை, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, நான் உன்னோட டேலண்ட் எல்லாம் பற்றி புகழ்ந்துட்டு இருந்தேன். நைட் நேரம் யாராவது புகழ்ந்துட்டு இருப்பாங்களா, அதனால தான் நீ தூங்கு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு வீடியோ கால் ஆஃப் பண்ணி. ஆக்சுவலி அப்ராஜித் ஆஃபீஸ் போயிருப்பா. ரக்ஷித் கேபின் பாப்பா, இன்னும் வந்திருக்க மாட்டான். அப்புறம் இன்னும் வரலையா அப்படின்ட்டு பார்த்துட்ருப்பா. தென் அவ சொல்லிகிட்ருப்பா, இந்த மாதிரி ராத்திரி முழுக்க பிளாக் காஃபி குடிச்சிட்டு முழிச்சிட்டு இருந்தா காலையில் எப்படி எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் கூட பண்ணி பார்ப்பா. பட் அவன் பிக் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் அப்படியே சரி அப்படின்ட்டு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவளோட ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. தென் அவள் பண்ண டிசைன் நல்லா வந்திருக்கும். ஸோ யோசிச்சுட்டு ஐ மீன் இந்த டிசைன் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரக்ஷித் சார் கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா இருக்க மாட்டா. ரக்ஷித் இன்னும் வந்திருக்க மாட்டான். இன்னும் வரலையா இவர் அப்படின்ட்டு பார்த்துட்ருப்பா. தென் டீ கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டீ சூப்பராக இருக்குது, அப்படியே இதே மாதிரி ஸ்ட்ராங்காக ரக்ஷித் சாருக்கு கொடுத்துருங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிகிட்ருப்பா. அப்போது ராம் பிரசாத் வந்துட்டு அவர் இன்னும் ஆஃபீஸ்க்கே வரலையே அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் இல்லை, அவர் இன்னும் வரல, மறந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பா. இன்னும் வரலையா அப்படின்ட்டு. ஓ பைத்தியமே, அவருக்கு 1000 வேலை இருக்கும்ல, தினமும் ஆஃபீஸாக வந்துட்டு இருப்பார், அவர் பிஸியாக இருப்பார் போல். அவரோட ஒர்க் அவர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவா. அப்புறம் ஈவினிங் ஆகிடும். அப்புறம் யோசிப்பா, நாள் முழுக்க ஆஃபீஸ் வரலையா, இன்னைக்கு ஃபுல்லாகவே வரலையே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, கால் பேக் கூட பண்ணலை, என்னாச்சுன்னு தெரியலையே, அவருக்கு அல்வா வேற செஞ்சு கொண்டு வந்தேன், இப்போது இது ஸ்பாயில் ஆகிடும், என்ன பண்ணுறது, அவர் வீட்டுக்கே போய் கொடுத்துர்லாமா, போய் பார்க்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் தூபேஜி வருவார். தூபேஜி வந்தோடனே இவ போய் கேட்க போவா. அப்ராஜிதா பார்த்து நீங்களா, திரும்ப என்ன அடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு இருப்பாரு. அப்புறம் அப்ராஜிதா வந்து சாரி அன்னைக்கு தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. தென் சும்மா நான் ஜோக் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுவார். தென் அப்ராஜிதா கேட்பா, இன்னும் சார் வரலையா ஆஃபீஸ்க்கு, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, எல்லாம் ஓகே தானே அப்படின்ட்டு. தென் அதுக்கு தூபேஜி சொல்லுவார், உங்களுக்கு ரக்ஷித் சார் பற்றி கவலையாக இருக்குது தானே, ரக்ஷித் சாரும் நானும் ஃபேக்ட்ரி விசிட்காக போயிருந்தோம், அங்கே நெட்ஒர்க் ப்ராப்பராக கிடைக்கல, அதான் அவர் ஃபோன் கனெக்ட் ஆகலை, ஐ திங்க் இப்போ அவர் வீட்டுக்கு போயிருப்பார் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அப்புறம் அப்ராஜிதா வந்து ஓகே, ஆனால் இவங்க ஈரா மேம் இன்னும் வரல, அவங்க கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் அப்ரூவல் அவங்க கிட்டேருந்து வாங்கணும், அவங்க ஏன் காணோம் அப்படின்னு கேட்டோன்னே இவர் வந்து அவங்கள பற்றி எனக்கு ஐடியா இல்லை, நான் போகிறேன், எனக்கு ஆஃபீஸ் வேலை நிறையா இருக்குது அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அப்புறம் அப்ராஜிதா யோசிச்சுட்ருப்பா, ஈரா மேம் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஈரா கட்டுவாங்க. ஈரா வந்து ஸ்டில் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவன் மொபைலில் ரக்ஷித் அண்ட் ஈரா அவார்ட் வாங்கின மாதிரி ஒரு பிக் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த ஹவுஸ் ஆஃப் பரத்வாஜ் உருவாக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஏன்னா மேரிட் லைஃப்பும் இதே மாதிரி சூப்பராக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நீ எனக்கு அதுக்கு சான்ஸே தரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் இப்படின்னு ஸ்வைப் பண்ணும்போது நெக்ஸ்ட் அந்த அப்ராஜிதா பிக் வந்துடும். ஏன்னா கம்பெனியில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்ருப்பா போல், அதில் இவளோடதும் வந்திருக்கும். ஸோ இவ அதை பார்த்துட்டு இவ எங்கே போனாலும் கரெக்டாக வந்துடுறாளே, விட்டு ஏன் தான் போக மாட்டேங்கிறாளோ, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பேசிகிட்டு இருப்பா. அப்போ டக்குன்னு அவளுக்கு ஞாபகம் வரும், ஷீலா சொல்லியிருப்பாங்கல்ல, ஃபஸ்ட்டு இவளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும், இவளோட நெகட்டிவ் என்னென்னு நம்ம செக் பண்ணுவோம், இன்னும் மேரேஜ் ஆகாமல் சிங்கிளாக தானே இருக்கா, அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கும், நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஷீலா சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் இவளை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ அதை யோசிச்சுட்டுப்பா. இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து டிடெக்டிவ் மாதிரி ஆயிடுச்சு, யார் எங்கே போகிறா, யாரை மீட் பண்ணுறா, என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவளோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் போயிட்டு நம்ம இவளை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவள் சர்ச் பண்ணிகிட்ருப்பா. அப்போ வந்து ஒன்லி அப்ராஜிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஆனால் அதில் ப்ரொஃபைல் பிக்சரும் இருக்காது, ஃபோட்டோஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது.
இவ என்ன அந்த காலத்து பொண்ணா? ஒரு கிளாஸும் இல்ல, ஸ்டேட்டஸும் இல்ல. ரக்ஷித்துக்கு எப்படி இந்த வில்லேஜ் டைப் கிட்ட புடிச்சுச்சுன்னு தெரியல. என்ன புடிச்சுச்சுன்னு தெரியல. நான் இவளோட ஃபாலோயிங் லிஸ்ட்ல ஏதாவது செக் பண்றேன். மேபி யாராவது இருக்கலான்ட்டு ஆராத்யான்ட்டு இருக்கோம். ஃபாலோயிங் ஒரே ஒரு ஃபாலோயிங் தான் இருக்கும். அது அவங்க இவங்க சிஸ்டரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த ப்ரொஃபைல்குள்ள போய் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஃபன் என்னன்னா, அந்த சைடு வந்து ஆராத்யா வந்து மொபைல் யூஸ் பண்ணிருப்பா. அப்ப வந்து என்ன விவான் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். உன்னோட ப்ரொஃபைல் சென்ட் பண்ண நான் ரெக்வஸ்ட் சென்ட் பண்றேன். பிகாஸ் வீடியோ லாக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் விவான். அதனால இவன் என்ன பண்ணுவான்னா, சோஷியல் மீடியால இவளோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். விவான் பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அது எல்லா ஃபோட்டோஸும் லைனாக இவ டெலீட் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பக்கம் இவ டெலீட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஈரா வந்து இந்த ப்ரொஃபைல் ஏதாவது அப்பு பற்றி கிடைக்குமான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஒரு பிக் வந்து கிடைக்கிற மாதிரி வரும். டக்குன்னு பார்க்கறதுக்குள்ள டெலீட் ஆகிடும். இவ யோசிச்சுட்டு இருப்பா, எப்படி எல்லாமே சடன்லி டெலீட் ஆகும் அப்படின்ட்டு ஈரா நினச்சிட்டு இருப்பா. அப்புறம் என்னன்னா அவ யோசிப்பா, ஆக்சுவலாக யாரும் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. இந்த அப்ராஜிதா கிட்ட கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு இருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயம் கிடைச்சா போதும், ரக்ஷித்தை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவேன், இவ உனக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு. இப்போ ரோகன் கிட்ட இருந்து ஆராத்யாவுக்கு ஒரு வீடியோ கால் வரும். தென் நான் கால் அட்டன் பண்ணோடனே ஆராத்யா வந்து நல்லா கோவமாக கேட்டுட்டு இருப்பா. கல்யாணத்துக்கு 15 lakhs வாங்கும்போது உங்கள் அம்மா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக என்னோட சிஸ்டர் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கினாங்க. ஆனால் எனக்காக ஒரு 500 rupees இருக்க ஐ க்ரீம் கூட உன்னால் வாங்கி தர முடியாது, கிரெடிட் கார்டு லிமிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்திட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு அவன் சொல்லுவான், இல்லை நான் தான் சொன்னேன்ல நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்தோடனே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். தென் என்னன்னா, சரி ஓகே நான் உன்னை எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டேன்னா, என்னோட கொலீக்ஸ் எல்லாம் நம்ம என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் உன்னோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தேன், என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் எதுவுமே இல்லை, என்னாச்சு அப்படின்ட்டு அவன் கேட்பான். அப்புறம் இவ வந்துட்டு, இல்லை நான் அதை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏன் டெலீட் பண்ண அப்படின்ட்டு கேட்பான். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வரக்கு. ஸோ எந்த ஒரு திருஷ்டியும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு இருப்பா. தென் டக்குன்னு வந்து ப்ளஷ் பண்ணிட்டு இருப்பாளா. ப்ளஷ் பண்ணோடனே இவன் வந்து என்னன்னா, நான் உன்னோட ஸ்மைலுக்கு ஃபேன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ப்ளஷ் வந்து எதுக்கு பண்ணுனா அப்படின்னா, விவான் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும், அதுக்கு ப்ளஷ் பண்ணிட்டு இருப்பா ஆக்சுவலாக. ரக்ஷித் ஹவுஸ் காட்டுவாங்க. அங்கே லலித்தோட அம்மா சந்திரா வந்து ரக்ஷித்தோட அம்மாவோட ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். ஸோ அவங்க வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. ரக்ஷித் அம்மா சுதா வந்து என்னன்னா, அவங்க சொல்லிப்பாங்க, வெல்கம் பண்ணிருப்பாங்க. நீ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வீட்டுக்கு வந்தது அப்படின்ட்டு. தென் சந்திரா சொல்லுவாங்க, இது வீடு இல்லை பேலஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் உள்ளே கூப்பிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. எதுக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சந்திரா கேட்பாங்க. அதுக்கு சுதா சொல்லுவாங்க, இல்லை என்னோட செஃப் கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு. தென் சந்திரா வந்து சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சுதா சொல்லுவாங்க, என்னோட பையனை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைக்கிறதுக்குள்ள கரெக்டாக அவனே வந்து நிற்பான். 100 வயசு பையனுக்கு கரெக்டாக அவனே வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரக்ஷித் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பான். அவங்க வந்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க. தென் கேட்பாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க உனக்கு ஏதோ பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காமே அப்படின்ட்டு. அந்த பொண்ணு கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பை த வே நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அந்த பொண்ணுக்கு கண் பார்வையும் அறிவும் கொஞ்சம் கம்மி போல், வீக்காக தான் இருக்கும் போல். இவ்வளோ நல்ல வீட்டையும் இவ்வளோ நல்ல பையனையும் வேண்டான்னு சொல்லியிருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. இவங்க சந்திரா உள்ளே போகும்போதே கரெக்டாக அப்ராஜிதாவும் ஆட்டோலேருந்து இறங்கிடுவாங்க. இவங்க உள்ளே போயிடுவாங்க. தென் அவள் வந்து கரெக்டாக வீட்டு வாசலில் நின்றுட்டுருப்பா என்ட்ரன்ஸில். தென் அங்கே போயிட்டு நின்றுட்டு உள்ளே போகிறதுக்கு யோசிப்பா, போகலாமா அப்படின்ட்டு. யாரும் இப்படி போகக்கூடாது, ஐ மீன் யாரோட வீட்டுக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் போகக்கூடாது, அதுவும் இது பாஸ் வீடு வேற, எதுக்கும் கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்று கால் பண்ணிட்டு இருப்பா. வீட்டுக்குள்ள வந்து ரக்ஷித்தோட அம்மா அவங்க சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நிஜமாவே என்னோட பையன் வந்து ஒரு வைரம் மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பிஸ்னஸையும் அவன் தான் பார்த்துக்கிறான். ஹவுஸ் ஆஃப் பரத்வாஜை எங்கேயோ கொண்டு போயிட்டா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரக்ஷித்தை ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க.